அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி அகாடமி கடையநல்லூர். நம்ம அகாடமி சார்பா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஹெச்ஜிடிக்கான நம்ம 2026 ஷிஃப்ட் வைஸ் நார்மலைசேஷன் மார்க் என்ன அப்படின்னு நம்ம வீடியோ போடுறோம்னு நேத்து நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். நெறைய மாணவர்கள் நம்மட்ட வந்து தனிப்பட்ட முறையிலே நம்ம அகாடமி நம்மட்ட கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லயே கேட்டிருந்தாங்க. சார் எனக்கு மார்க் வருமா சார்? போன தடவ நான் 72 மார்க் எடுத்திருந்தேன் சார். 80 மார்க் போட்டிருந்தேன் சார். அப்படின்னு நெறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. நம்ம கேட்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப்ல அவங்களுக்கான என்னென்ன சந்தேகம் கேட்காங்களோ அந்தந்த சந்தேகத்த கிளியர் பண்ணிட்டு இருந்தோம். அதுபோக நம்ம அகாடமி பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, நம்ம அகாடமி வெற்றியை தேடி அகாடமி கடையநல்லூர்ல அமைஞ்சிருக்கு. போன எஸ்எஸ்ஜிடிக்கு மட்டும் நம்ம எக்ஸாம் முடிச்சவங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஜிடி எக்ஸாம்க்காக. யூடியூப் வீடியோல நம்ம வீடியோல நீங்க பார்த்துருக்கலாம். யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல நம்ம வீடியோ வந்திருக்கும். இந்த ஜிடிக்காவே ஒரு 6 மாசம் நம்ம மட்டுமே மாணவர்கள தயார் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சிருந்தோம். நெறைய மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்ம தெரிஞ்ச மாணவர்கள் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நெறைய மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாணவர்கள் கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க. கடைசி நேரத்துல லாஸ்ட் 1 மாசம், 2 மாசம் அந்த மாணவர்கள்லாம் பிராக்டிஸ் பண்ண மாணவர்கள். இப்போ நார்மலைசேஷன் மார்க் எதுக்காக குடுக்காங்க அப்படிங்கிறதே விஷயமே நம்ம நெறைய மாணவர்களுக்கு தெரியாது. ஏன் சார் எதுக்காக குடுக்காங்க சார் இந்த மார்க்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய எக்ஸாம். நார்மலா இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய எக்ஸாம்ல நெறைய டைம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும். ஒரு ஷிஃப்ட் மொத்தம் 4 ஷிஃப்ட் நடக்கு அப்படின்னா 4 கொஸ்டின் ஆயி போயிரும். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் போய்க்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டின்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் எடுக்கும்போது, அந்த கொஸ்டினோட லெவல் இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்து ஒரு மாணவருக்கு கடினமா இருக்கும். அதே கூட படிச்ச இன்னொரு மாணவனுக்கு ஒரு கொஸ்டின் வந்து எளிமையா இருக்கும். இந்த வந்து டிஃபரெண்ட் வரக்கூடாது அப்படிங்காகவே நமக்கு நார்மலைசேஷனா ஒரு மார்க் குடுப்பாங்க. அந்த பேப்பர கனெக்ட் பண்ணி ஒரு ஈஸியா இருந்துச்சு. இந்த ஷிஃப்ட் வந்து கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சு. இந்த ஷிஃப்ட்ல கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு குடுக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா, இந்த விவரம் வந்து சில மாணவர்களுக்கு தெரியாது. ஜிடி எக்ஸாம் எழுதுறவங்க, அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. போய் ஜிடி ஜிடி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறதே தெரியாது. அதுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். மெயினா என்னென்ன மார்க் குடுக்க போறாங்க, என்னென்ன மார்க் வரப்போகுது அப்படின்னு. நம்ம வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன போன ஜிடிக்கான கட் ஆஃபா இருக்கட்டும், அதுக்காக ரிசல்ட் வரக்கூடிய டேட்டா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டேட்டாவ நீங்க ஆன்லைன்லயே பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு அது அப்ராக்சிமென்ட்டா ஓரளவுக்கு கரெக்ட்டா எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து நான் போன வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். ஜிடி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கு. அந்த டீம வச்சு தான் நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடியது. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த டேட்டா நம்ம குடுக்கக்கூடிய டேட்டாவே வந்து கரெக்ட்டா 40,000 கேண்டிடேட் கிட்ட. அதாவது 40,000 கேண்டிடேட்டோட அவங்க எடுத்த மார்க்க வச்சு தான் நம்ம இத சொல்லியிருக்கோம். அதுபோக அதுபோக பார்த்தீங்கன்னா, 40,000 கேண்டிடேட்டோட ஆல் ஓவர் இந்தியா. இந்தியால இருக்கக்கூடிய 40,000 கேண்டிடேட் தான் அவங்க எடுத்த மார்க், ஸ்கோர வச்சு தான் இத நம்ம குடுத்துருக்கோம். சும்மா நம்மளா இது வந்து ஏதோ ஒண்ணு பார்த்து நம்ம போட்டது கிடையாது. 40,000 கேண்டிடேட் நம்மளோட மெம்பர்ஸ் மட்டுமே இத எடுக்கறதுக்கு 50 நபர்கள கொண்டு நம்ம இத ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது நார்மலைசேஷன் மார்க் குடுக்கக்கூடியது 50 நபர்கள கொண்டு ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம அகாடமி சார்பா மாணவர்களுக்கு இத வழங்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம இத தயார் பண்ணி குடுக்கோம். இதுல ஒரு சில இடங்கள்ல முன்ன பின்ன வரலாம். என்ன அப்படின்னா, சில மாணவர்கள் வந்து சார் எனக்கு வந்து நீங்க சொன்ன மார்க் மாரி இல்ல சார். எங்க ஷிஃப்ட் கடினமா இருந்துச்சு. இன்னொரு ஷிஃப்ட் என் கூட சேர்ந்தவனோட ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் எளிமையா இருந்துச்சு சார். ஆனா நீங்க மார்க் வந்து என் ஷிஃப்ட்ல அதிகமான மார்க் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே இந்த தேர்வு வந்து கடினமா தான் இருந்திருக்கும். தேர்வு உண்மையிலே கடினமா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, சில ஷிஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, ரூட்டுக்குள்ளன்னு கேள்வி கேட்டிருந்தான். அதான் நம்ம நெறைய மாணவர்கள் படிச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நெறைய பேருக்கு டைம் பத்தல. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப நீங்க ஷிஃப்ட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த அட்டவணை வந்து நம்ம எப்ப இருந்து போட்டிருக்கோம் அப்படின்னா, அதாவது 27 ஏப்ரல்ல இருந்து 30 மே வரைக்கும் நடந்த எக்ஸாம். நடக்கக்கூடிய எக்ஸாம்ல மட்டுமே நம்ம டேட்டா வைஸ் எடுத்திருக்கோம். டேட் வைஸ் அந்தந்த டேட், ஷிஃப்ட் வைஸ் எடுத்திருக்கோம். நெறைய மாணவர்கள் சார் இது எதுக்காக இத நம்ம மென்ஷன் பண்ணா எல்லாருக்கும் 27ல இருந்து 30 மே வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில மாணவர்கள் மறந்திருப்பாங்க. எக்ஸாம் சும்மா எழுதியிருப்பாங்க. அதனால அந்த மாணவர்கள் மறந்திருப்பாங்க. அதுக்காக நம்ம ஞாபகப்படுத்தக்கூடியது தான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 27 ஏப்ரல் 2026 ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல நடந்த இந்த 89 நீங்க பார்த்தீங்கன்னா 89 அதாவது 89.74231 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து டோட்டல் மார்க். அதாவது அந்த தேர்வுல அன்னைக்கு எழுதின மாணவர்கள்.
அதாவது 27ஆம் தேதி நடந்த தேர்வுல 27ஆம் தேதி நடந்த தேர்வுகள மாணவர்கள் வந்து 27ஆம் தேதி நடந்த தேர்வுல மாணவர்கள் வந்து மொத்தம் ஆவரேஜா அவங்க எடுக்கக்கூடிய மார்க் என்ன அப்படின்னா 89.742331. இந்த மார்க் வந்து மைனஸ் மார்க் போக, அதாவது மைனஸ் மார்க் போகன்னு சொல்ல பாருங்க. இது வந்து தேர்வு இந்த மார்க் வந்து மைனஸ் மார்க்கோட சேர்த்து. அதாவது நீங்க எத்தன மைனஸ் மார்க் எடுத்திருக்கீங்கன்னு தெரியாது. இது அப்ராக்ஸிமெண்டா அந்த தேர்வு எழுதின அன்னைக்கு ஷிஃப்ட் 1ல நடந்த தேர்வுல அதிகப்படியான மாணவர்கள் சராசரியா என்ன மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 89.7421 மார்க் எடுத்திருக்காங்க. அந்த தேர்வுக்காக அவங்களுக்கு குடுக்கக்கூடிய மார்க் பார்த்தா பிளஸ் 8 மார்க் புள்ளி 3 8.3 மார்க் நார்மலைசேஷன் மார்க்கா அந்த மாணவர்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மைனஸ் மார்க்க கழிச்சுட்டு 8.3 மார்க்க நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் நடந்த தேர்வ பொறுத்தவரைக்கும் 27 அதாவது 2வது ஷிப்ட்லே 27ஆம் தேதி நடக்கிற செகண்ட் ஷிப்ட்லே பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் சராசரியா அவங்க எடுக்கக்கூடிய மார்க் 90.3271. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் பார்த்தீங்கன்னா 6.7 மார்க். அதாவது நார்மலைசேஷன் மார்க்கா 6.7 மார்க் குடுக்காங்க. இந்த டீட்டெயில நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட டீம் உருவாக்குன இது வந்து அதிகப்படியான நம்ம 13 மார்க் குடுத்துருக்கோம். எப்ப இந்த 13 மார்க் குடுத்துருக்கீங்க அப்படின்னா, 13 மார்க் குடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்லயே தெரியும். 13 மார்க். 25 மே செகண்ட் ஷிப்ட்ல எழுதின மாணவர்களுக்கு வந்து நம்ம 13.2 மார்க் குடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, அந்த ஷிப்ட்டோட கொஸ்டின் வந்து ரொம்ப கடினமா இருந்துச்சு. எழுதின மாணவர்கள் நெறைய மாணவர்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆமா சார் அப்படின்னு உங்களுக்கு கூட தோணியிருக்கும். இதுல நம்ம அதிகப்படியான மார்க்கா 13.2 மார்க் குடுத்துருக்கோம். குறைவான மார்க்கா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சார். இடையில இதுல ஒண்ணு வச்சிருப்போம். என்ன அப்படின்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி நடந்த தேர்வ பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 30 ஷிஃப்ட் 2ல நடந்த தேர்வுல அப்ராக்ஸிமென்ட்டா மாணவர்கள் அன்னைக்கு ஆவரேஜா எடுக்கக்கூடிய மார்க் 93.60 மார்க் எடுத்திருந்தாங்க. அந்த தேர்வு கொஞ்சம் எளிமையா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க்கா 2.8 மார்க் குடுப்பாங்க. அடுத்து மே 30ஆம் தேதி நடந்த தேர்வு. அதாவது கடைசி தேர்வு. கடைசி இதுல ஷிஃப்ட் 1 முதல் ஷிஃப்ட்ட பொறுத்தவரைக்கும், அந்த தேர்வு தாள் வந்து மிக எளிமையா தான் இருந்துச்சு. அனைவரும் எல்லா மாணவர்களும் எடுக்கக்கூடிய மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 93.03.084 மார்க் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்ன்னு பார்த்தா 2.4 மார்க் கிடைக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்மள WhatsAppல கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க நம்ம அகாடமி நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி, "சார் எனக்கு அந்த இத அனுப்பி விடுங்க" அப்படின்னா, இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் நம்ம மேலேயே போட்டிருப்போம். நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, இத வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த ஃபைல உங்களுக்கு அனுப்பி விடுவேன். நீங்க அதுல பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷிஃப்ட், உங்களுக்கு என்னைக்கு நடந்த ஷிஃப்ட், அன்னைக்கு என்ன மார்க் வருது அப்படின்னு. நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எடுத்திருக்க மார்க்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 2.3 மார்க். அதாவது 2 மார்க் மட்டும் கூட்டி நமக்கு வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எந்த ஷிஃப்ட் எழுதுனீங்க உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிருந்தா ஓகே. எனக்கு தெரியல சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் 2 மார்க்க கூட்டிக்கோங்க. அதிகப்படியான 13 மார்க்கு வரை நம்ம போயிருக்கு. சில நேரங்கள்ல 15 மார்க்குமே சில எக்ஸாம் போயிருக்கு. ஆனா சார் 13 மார்க் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு மேல போகாதா அப்படின்னா இல்ல. 13 மார்க் தாண்டியும் நம்ம போகலாம். ஆனா, இந்த தேர்வ பொறுத்தவரைக்கும் இப்பவே வந்து நீங்க பிசிக்கல ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா, நெறைய மாணவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச மாணவர்களே ஒரு 2, 3 பேர் வந்து போன தடவ பிசிக்கல் விட்டுட்டாங்க. அதாவது எக்ஸாம் நல்ல மார்க் வச்சிருந்தே பிசிக்கல் விட்டுட்டாங்க. அந்த மாரி தவறுகள்லாம் யாரும் பண்ணாதீங்க. வேற உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, எஸ்ஏஜிடிய பொறுத்தவரைக்கும் நம்ம அகாடமிக்கு நீங்க எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட சந்தேகம் அனைத்துமே நிவர்த்தி பண்ணப்படும். மேலும் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா, அடுத்த முயற்சி நீங்க கட்டாயம் கைவிடாம அடுத்த முயற்சிக்காக ட்ரை பண்ணுங்க. நம்மளோட வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது எக்ஸாம் எழுதியிருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.